நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஜெயக்குமார் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் நேற்றைய முன்தினம் அவரது உடல் வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்தில் கண்டெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் பிரேத பரிசோதனை செய்து இன்று காலை உடல் ஒப்படைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, கன்னியாகுமரி எம்பி விஜய் வசந்த் ஆகியோர் மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை, ஜெயக்குமாரின் உயிரிழப்பிற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக முதல்வரிடம் காவல்துறையினரிடமும் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஜெயக்குமாரின் உடலானது ஆம்புலன்ஸ் மூலம் அவரது சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டு அருகில் உள்ள சிஎஸ்ஐ கிறிஸ்துவ தேவாலயத்தில் அடக்க ஆராதனை நடைபெற்றது. பின்னர் சிஎஸ்ஐ கல்லறை தோட்டத்தில் ஜெயக்குமாரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஒரு கொடூரமான செயலை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறோம். அதேபோன்று இன்று காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர் சரியான முறையில் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களை நம்புங்கள். அது எப்படிப்பட்டவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உண்மை குற்றவாளியை உங்கள் முன் நிறுத்துவோம், சட்டத்தை முன் நிறுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மாதப்பூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி மலை, பொங்காளியம்மன் கோவில் மற்றும் அருளானந்த ஈஸ்வரர் உள்ளிட்ட கோவில்களில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சுவாமி தரிசனம் செய்தார். அதன் பிறகு தனக்கு மாலை கொண்டு வந்த பூசாரிகளிடமிருந்து வாங்கி கோவில் கமிட்டியினருக்கு அனுப்பித்தார். பின்னர் அங்கிருந்த அலுவலர்களிடம் கோவில் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். திருப்பூர் தெற்கு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான குணசேகரன் தந்தை சுப்பிரமணியம் கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குணசேகரன் இல்லத்தில் மறைந்த சுப்பிரமணியம் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் குணசேகரன் மற்றும் அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இந்நிகழ்வின் போது முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே புனவாசிப்பட்டியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பிரகாஷ் என்ற இளைஞர் நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது நரசிங்கபுரம் பகுதியில் உள்ள இளைஞர்கள் சிலர் அவர்கள் வாகனத்தை வழிமறித்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்தவர் கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இருவரும் பைக்கில் அதிவேகமாக சென்றதால் தாக்கியதாக நரசிங்கபுரத்து பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் கூறினர். ஆனால் தாங்கள் வந்த வாகனத்தை வேண்டுமென்றே வழிமறித்து என்னையும் எனது நண்பரையும் உள்நோக்கத்துடன் தாக்கியதாக காயமுற்ற இளைஞர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர்கள் இருவரையும் தாக்கிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. குறிப்பாக லாலாப்பேட்டை, குளித்தலை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவு கஞ்சா புழக்கம் இருப்பதால் போதையில் இருக்கும் இளைஞர்கள் இதுபோல் தாக்கிக் கொள்வது தொடர்கதையாக இருந்து வருகிறது என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த தண்டலம் பேருந்து நிலையம் அருகில் அதே பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் இருசக்கர வாகனத்தில் தேசிய நெடுஞ்சாலையை குறுக்கே கடக்க முயன்றுள்ளார். அப்போது ராஜேஷ் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபொழுது 2 இருசக்கர வாகனங்களும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. இந்த விபத்தில் இருவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது. வெங்கடேசன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த ராஜேஷை 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி ராஜேஷ் உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து 2 சடலத்தையும் கைப்பற்றிய போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். காவல்துறையினர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.